கோவை மாநகர் D4 குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா அறை திறப்பு விழா நடைபெற்றது. கோவை மாநகர் குனியமுத்தூர் இடையர்பாளையம் பிரிவு பகுதியில் புதியதாக கண்காணிப்பு கேமரா அறை மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் திறப்பு விழா நடைபெற்றது. கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், கோவை மாநகர் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெறுகின்றது. மேலும் கேமராக்கள் பொருத்தியதால் பெண்கள் பாதுகாப்பான முறையில் வந்து செல்கின்றனர். 100 மீட்டருக்கு ஒரு கேமரா பொருத்த வேண்டும் என்பதே இலக்கு என்று தெரிவித்தார். குனியமுத்தூர் பகுதியில் மட்டும் கடந்த 2 மாதங்களில் 825 கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது குனியமுத்தூர் இடையர்பாளையம் பிரிவு மற்றும் குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் புதியதாக 30 கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன என்று குனியமுத்தூர் காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பகுதி வியாபாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்புடன் இந்த பகுதிகளில் புதியதாக 30 கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர் சரவணன், உதவி ஆணையர் ரகுபதி ராஜா, குனியமுத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன், காவல் ஆய்வாளர் பாஸ்கரன், காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மணிகண்டன், கார்த்திகேயன் மற்றும் தலைமை காவலர் முத்துசாமி, சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை காவலர் முத்துசாமி செய்திருந்தார். வருகை தந்து திறந்து வைத்த நமது மாநகர காவல் ஆணையாளர் ஐயா அவர்களையும், துணை ஆணையாளர் ஐயா அவர்களையும் மற்றும் கிருஷ்ணா கல்லூரி நிர்வாக கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்காகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காகவும் எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை கடந்த 4 மாதங்களில் மட்டும் 2000 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த எல்லா கேமராக்களுமே சாலைகளை நோக்கி நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த கேமராக்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேமராக்களை ஜியோ டேகிங் பண்ணி, கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கிறத ஜியோ டேகிங் பண்ணி, அதுக்கப்புறமா கேப் அனாலிசிஸ் பண்ணி எங்கெங்கே கேமராக்கள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள மக்களை அணுகி ஒரு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவாக மக்களோடு இணைந்து காவல்துறை ஒன்று சேர்ந்து இந்த கேமராக்களை நிறுவி வருகின்றோம். இன்றைக்கு குனியமுத்தூரில் இடையர்பாளை பகுதியில் 30 கண்காணிப்பு கேமராக்கள் வந்திருக்கேன். இது எல்லாமே 5 மெகா பிக்சல் உள்ள பவர்ஃபுல் கேமராஸ். இது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கும் உதவியாக இருக்குது. இந்த கேமராக்கள் பொருத்தினதுக்கு அப்புறமா இப்போ குற்றவாளிகளை கைது செய்து அவங்கள விசாரணை செய்யும்போது அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, கேமராக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க குற்றம் செய்வதை தவிர்க்கிறார்கள். ஸோ அதனால் கேமராக்கள் இல்லாத இடமா பார்த்து பண்ணுறாங்க. இது பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, கேமராக்கள் மூலம் உறுதி செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அதாவது இந்த தொழில்நுட்பம் காவல்துறையினுடைய பணியை இன்னும் மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது. பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 100% ரெடியூஸ் ஆகிருக்கு. நமக்கு மர்டரில் ஆரம்பித்து ஸ்நாச்சிங், ராபரி எல்லாமே கம்மியாக இருக்குது. அதே போல் ஏதாவது விபத்துகள் நடந்தால் கூட ஹிட் அண்ட் ரன் அது மாதிரி ஆன வழக்குகள் கூட இந்த கேமராக்களின் உதவியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் குற்றங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கும் விபத்துக்களை குறைப்பதற்கும் கூட கேமராக்கள் உதவியாக இருக்கும். தேர்தலுக்காக மத்திய ரிசர்வ் படை வந்து இரவு நேரங்கள் ரோந்து பணி அதிகப்படுத்திருக்காங்க சார். சிட்டிக்குள்ள சென்சேஷனல் ஸ்பாட் ஏதாச்சும் அதிகப்படுத்தணும். இது பேராமிலிட்ரி, இது இப்போது கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்ட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை
ஊட்டக்கூடிய வகையில், அவர்களுக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நாம் பயன்படுத்தணுமோ அந்த இடங்களில் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். தனியாக இந்த வெஹிக்கிளை செக் பண்ணணும்னு சொல்லி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்? இப்போதைக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கிறோம், அதில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தனியார் வாகனங்களை அளவுக்கு அதிகமான பள்ளி குழந்தைகளை வந்து அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிட்டு போகிறது கூட ஒரு வீடியோ எல்லா வாகனங்களுக்கும் வந்து குறிப்பாக பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு தனியாக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக ஓட்டிச் செல்ல வாகனங்கள் கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பறிமுதல் செய்வதற்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.